அறம், பொருள், இன்பம் இந்த மூணுமே நம்ம இந்த பிறவியில நமக்கு கிடைச்சாதான் நம்ம நல்ல வழியில நம்ம வாழ முடியும். அந்த மாதிரி இந்த மூணும் நல்லபடியா கிடைச்சி நம்ம வாழ்ந்தா கண்டிப்பா அந்த மோட்சம் வீடு பேரு அப்படின்றது நமக்கு நல்லபடியா கிடைக்கும் இல்லையா? அந்த அறம் நம்ம எங்க இருந்துங்க கத்துக்கிறது, அந்த அறத்தை நம்ம எங்க போனா நமக்கு குறைவில்லாம கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது இறைவனுடைய திருவடி தாங்க. அந்த மாதிரி அறத்தை நமக்கு தரக்கூடிய, அறத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய, அந்த அறத்தை குறைவில்லாமல் நமக்கு அருளக்கூடிய அந்த இறைவனின் திருவடியை யாரெல்லாம் அணுகி வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்பம் பொருள் அப்படிங்கிறது இந்த பிறவியில குறைவில்லாம கிடைக்கும். இந்த பிறவி கடலை ரொம்ப அழகா நீந்தி நம்ம மோட்சம் அப்படி வீடு பேருன்றது நல்லபடியா அடையலாம். அப்படி இறைவனுடைய திருவடியை அணுகாதவர்களுக்கு அந்த பொருள் இன்பம் இரண்டுமே இந்த பிறவிக்கடல்ல துன்பமா தான் இருக்கும் அப்படின்றதான் இந்த குறள்ல ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார்.